இல்லை அவ ஒன்று அவ ஒன்றும். ஹலோ மக்களே, நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா மூணார் போகிறோம் ட்ரெயின் வழியாக. இந்த வண்டி பாருங்கள், இது வந்து டாடா நகர் எக்ஸ்பிரஸ். டாடா நகர்லேருந்து எர்ணாகுளம் வரைக்கும் போகுது. வண்டி நம்பர் 18189. இந்த வண்டி வந்து நைட்டு 1:30 மணிக்கு வந்து எர்ணாகுளம் போகுது. நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு எர்ணாகுளம் வழியாக மூணார் போகிறோம். அங்கேருந்து அங்கே ஒரு ரெசார்ட் நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கோம். அங்கே ரெசார்ட்டு வண்டி எல்லாமே புக் பண்ணி வச்சுருக்கோம். அங்கே போயிட்டு நான் சொல்கிறேன், வாங்க போகலாம். ட்ரெயின் இது வந்து கரெக்டாக 12:20க்கு பெரம்பூரில் வருது. பெரம்பூர்லேருந்து எர்ணாகுளம் சேலம் வழியாக போகுது. காட்பாடி ஜங்ஷன் வந்திருக்கோம். மணி 2:30 மணிக்கு காட்பாடி வந்திருக்கு. காட்பாடி, அடுத்தது ஜோலார்பேட், அடுத்தது சேலம், அடுத்தது ஈரோடு, திருப்பூர், போத்தனூர், பாலக்காடு, கடைசியாக எர்ணாகுளம். ஆனால் பயங்கர கூட்டம். வண்டி எல்லாம் நார்த் இந்தியாவிலேருந்து வருது. மக்கள் தொகை அதிகமாக இருக்குது வண்டியில். இந்த வண்டியை மோஸ்ட்லி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. வேறு ஏதாவது வண்டியில் பிளான் பண்ணுங்கள். இந்த வண்டியை ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க, ரொம்ப கூட்டம். நம்ம இப்போ ஜோலார்பேட்டையை நெருங்கிட்டோம். அங்கே மலை தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதுதான் ஏலகிரி மலை. நீங்கள் ஏலகிரி போனோன்னா இங்கே இறங்கிட்டு இங்கேருந்து பஸ்ஸில் போகலாம். அந்த மலை ஏலகிரி மலை. பாருங்கள், நம்ம ஜோலார்பேட்டை வந்துட்டோம். மணி கரெக்டாக 4:30 ஆகுது. சேலக்கிட்ட வந்துட்டுருக்கோம். அந்த மலை தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதுதான் ஏற்காடு மலை. ஏற்காடு போகிறவங்க சேலத்தில் இறங்கி போவாங்க. அந்த மலை தான் அது. பாருங்க. இப்போ சேலத்தில் இருக்கிறோம். நீங்கள் என்ன சாப்பிட வாங்கன்னா இங்கே வாங்கிங்க. ட்ரெயின்லலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்குமா தெரில. நான் பார்த்தேன், எனக்கு பிடிக்கல, நாங்கள் வாங்கலை. இது மாதிரி இடத்துல நிற்கும்போது ஸ்டேஷனை வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் எப்போவுமே.
இந்த ஸ்டேஷன் வந்து போத்தனூர். இது மேலே தான் காட்ரு செக்ஷன் வரும். யானை நடமாட்டம் அதிகம் உள்ள இடம். நைட்டில் ஒன்றும் தெரியாது. எர்ணாகுளம் ஏர்போர்ட். மணி 2 ஆகுது. இப்போ எர்ணாகுளம் ஜங்ஷனில் இருக்கிறோம். நம்ம இங்கேருந்து ஒரு சின்ன ரூமில் ஒரு 1 hour ரூம் போட்டுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணின்னு கிளம்பணும். காலையில் இங்கே ஒரு அருவி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னா, இங்கேருந்து 120 கிலோமீட்டர் மூணார் இருக்குது. மூணாருக்கும் கீழே ஒரு ரூமு போட போகிறோம். அணைச்சல்ன்ற ஒரு ஊரில் ஐஸ் மிஸ்ட் ரெசார்ட்டில். அங்கே இங்கேருந்து 120 கிலோமீட்டர் வருது. போகிற வழியில் வந்து ஜிப்லைன் இருக்குது, ஹாட் பலூன் இருக்குது. அதெல்லாம் மூணார்லேயே பண்ணிட்டு அப்புறமா ஐடல் பார்க் போகிறோம். 3 இடம் இன்றைக்கி நம்ம ரீச் பண்ணுறோம். பள்ளிவாசல் பைப் லைன் ஒன்று. இதெல்லாம் பார்த்துட்டு ரூம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் தான் மற்ற இடம்லாம் போகிறோம். டாப் ஸ்டேஷன் போகணும். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து ஜிப்லைன், ஹாட் பலூன், ஐடல் பார்க், இது 3 இடம் போகிறோம். பள்ளிவாசல் பைப் லைன் 4 இடம் போகிறோம். வாங்க. ஹலோ, இங்கே தான் ஒரு ஹோட்டலில் மதியானம் சாப்பிட்டோம். இங்கே பிரியாணி தான் கிடைக்குது. எங்கே போனாலும் சாப்பாடுலாம் ரொம்ப ரேராக தான் கிடைக்குது. இங்கே ஒரு ஹோட்டலில் இப்போ நான்வெஜ்ஜி தான் இருக்குது, பரோட்டா அது மாதிரி தான் இருக்குது. சாப்பிட்டுட்டு இந்த பலூன் பார்க்குற இடத்துக்கு வந்து ஹாட் பலூன். இந்த ஹாட் பலூன் வந்து ஒருத்தருக்கு 1500 ரூபாய் வாங்குகிறாங்க. ஆனால் நல்லா தான் இருக்குது. என்ன சொன்ன, அது பறந்துலாம் போகல, கயிறை கட்டி தொங்க விட்றாங்க, அவ்வளோதான். ஆனாலும் அது ஒருத்தர் தான். அது கேஸ் சிலிண்டர் காலியாகினே இருக்குது. அந்த ரேட்டு வர தான் செய்யும். வந்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணாதீங்க. ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள். ட்ரோன் கேமரா அவ்வளோதான். பயப்படாதீங்கம்மா, அங்கே வியூ மட்டும் பாருங்கம்மா. சுற்றி மேலே വീട്ടിലായിരുന്നല്ലോ திரும்பிச்சு அப்படியே കാളമ്പോളെ സത്യങ്ങളും വെളിപ്പെടുത്തിക്കൊണ്ടിരിക്കുക. இந்த ஜிப்லைனில் போகிறதுக்கு 500 ரூபா வாங்குறாங்க. செம்மையாக இருக்குது. போனீங்கன்னா மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. தாராளமாக 500 ரூபா கொடுக்கலாம். செம்ம கெத்து. போனீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள்.
ஹலோ, இது செங்குளம் டேம். இது வந்து அணைச்சல் என்ற ஊரில் இருக்குது. இது வந்து ஆல்ரெடி இதில் வந்து போட் ஹவுஸும் இருக்குது. இதில் எல்லா வகையான போட்டும் கிடைக்குது. ஸ்பீட் போட்டு, 10 பேர் போகிறது, 2 பேர் போகிற போட்டு, எல்லா போட்டுமே இருக்குது. நாங்கள் போன நேரத்தில் லஞ்ச் டைம், அதனால் எங்களால் போக முடியல. 1 ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் பார்க்கில் மட்டும் உட்காந்துட்டு வந்தோம். இந்த பிளேஸ் செம்மையாக இருக்குது. செம்ம சில்னஸ். பார்க் இருக்குது, சில்னஸ்ஸாக இருக்குது. செம்ம பிளேஸ். அந்த போட் ஹவுஸ்லேருந்து 1 கிலோமீட்டரில் நாங்கள் புக் பண்ண ரூம் இருக்குது. நான் வந்து வண்டியை அமுச்சிட்டு நான் நடந்து தான் வந்தேன். அந்த வழி ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வழி பாருங்கள், அப்படியே ஒரு இயற்கை சூழ்ந்த வழி. இது மாதிரி சென்னையில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது மாதிரி இடம்லாம் பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்கும். நான் இறங்கி நடந்து தான் போனேன். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். போர் அடித்தா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனால் நான் ஒரு கொஞ்ச நேரம் ஆகும், அந்த வழிக்காக எடுத்தேன். அருமையான வழி. இப்படியே போனீங்கன்னா அந்த நாங்கள் புக் பண்ண ஐஸ் மிஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் வந்துடும். அங்கே போய் ஆல்ட் ஆகிட்டோம். அப்புறம் இந்த கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா மூணார் மலை தெரியும். இந்த வியூ பாயிண்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா இந்த ரூமு செலக்ட் பண்ணலாம். நல்ல ஒரு பிளேஸ் தான் இது. ஸ்விம்மிங் பூல் இருக்குது, எல்லாமே இருக்குது. அங்கே எதிர்க்க பார்த்தீங்கன்னா அது தெரியுது தான் மூணார் மலை. நைட்டு டின்னர் வச்சாங்க, இன்னும் ரெடி ஆகலை. நான் சும்மா பார்க்க வந்தேன். இட்லி, பன்னீர் பட்டர் மசாலா, கடலைக்கறி, அப்புறமா ஒரு ஜூஸ் வச்சாங்க. எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒரு வெல்கம் ட்ரிங்க், எல்லாமே அருமையாக இருந்தது. உணவு பொறுத்த முடியல குறையே கிடையாது. அந்த இடமும் சூப்பர் பிளேஸ் அது. போனீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணலாம். நைட்டில் பாருங்கள், அந்த ரூம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் வெளியெல்லாம் வராதிங்க, ஆபத்தான இடம் தான் அது. விலங்குகள் நிறைய சுற்றுற இடம். ஆனால் நாங்கள் ஒரு விலங்கு பார்க்கல. ஆனால் வியூ, செம வியூ, நல்லாயிருக்கு பாருங்கள் நைட்டில்.